கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை இரண்டாவது நாளாக தொடர்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் அனீஷ். வணக்கம், பற்றிய விவரங்களை பதிவு பண்ணும். வணக்கம். அதாவது குமரியில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த கோதையாறு வனப்பகுதியில் தொடர்ந்து அந்த மழை என்பது பெய்து வருவதால் இங்குள்ள முக்கிய அணைகளான தேசிப்பாறை மற்றும் தெரிஞ்சாணி அணைகளில் நீரின் வரத்து என்பது அதிகரித்து இந்த அணைகள் முழு கொள்ளளவை எட்டியது. இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மாலை இந்த தேசிப்பாறை அணையிலிருந்து 3000 கன அடி தண்ணீர் வினாடிக்கு திறந்து விடப்பட்டது. அதுபோல தெரிஞ்சாணி அணையிலிருந்தும் 1000 கன அடி தண்ணீர் வினாடிக்கு திறந்து விடப்பட்டது. இதனால் இங்குள்ள ஆறுகளான கோதையாறு, பரளியாறு மற்றும் தாமிரபரணி ஆறு போன்ற ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த பகுதி கரையோர மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. அதுபோல இந்த கோதையாற்றில் அமைந்துள்ள திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் என்பது மிகவும் ஆக்ரோஷமாக கொட்டிவிட்டதால் இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு என்பதை கருதி இந்த திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க நேற்றைய தினம் தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய தினமும் அந்த அருவியில் கொட்டும் தண்ணீரின் அளவு என்பது தற்போதும் குறையாமல் அதே அளவில் ஆக்ரோஷமாக கொட்டி வருவதுடன் அருகில் உள்ள வீட்டுக்குளம் உட்பட கல்மண்டபம் முழுவதுமாக நிறைந்து அந்த பகுதி என்பது தண்ணீர் காடாகவே காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக நேற்று சுற்றுலா பயணி